இருந்தால் நம்ம அந்த கஷ்டங்களை வந்து நீக்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தோம்னா அந்த கஷ்டம் சூப்பர். அவருக்கு 14 செகண்ட் வீடியோ கூட போட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப பேசுகிறேன்னு நினச்சேன். ஆனால் சுருக்கமாக சூப்பராக முடிச்சிட்டாரு. ஏன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரிந்து இந்த வயசில் இது புரிந்து கொண்டாலே போதுமானதுங்க. இதுக்கெல்லாம் பெரிய படிக்கணுங்கிறது கிடையாது, பெரிய படிப்பறிவு வேணுங்கிறது கிடையாது. ரொம்ப சர்வ சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம், ரொம்ப ஈஸிங்க. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தாராம். ஆற்று பக்கம் போனாராம். அங்கே ஒரு தேள் ஒன்று தண்ணியில் போயிட்டு இருந்துச்சான். எடுத்து விட்டாராம். தேள் கொட்டிடுச்சான். கொட்டிட்டு திரும்ப தண்ணியில் விழுந்துருச்சான். திரும்ப எடுத்து விட்டாராம். திரும்ப கொட்டிடுச்சான். திரும்ப அது விழுந்துச்சான். அது கொட்டிட்டு தண்ணியில் விழுந்துட்டு இவர் காப்பாற்றிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு ஆள் சொன்னார், ஏங்க அதுதான் கொட்டுன்னு தெரியல, அது எதுக்குங்க திரும்ப திரும்ப அதுக்கு காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு முனிவர் சொன்னாராம், கொட்டுவது தேளுடைய இயல்பு, காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொன்னாராம். அதனால் எத்தனையோ வீடியோ ஏற்றினாலும் சரி, நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டி சரி, நாங்கள் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருப்போங்க. இங்கே ஒரு வேலையுமே கிடையாது, புரிந்து கொண்டாலே போதுமானது. திரும்ப திரும்ப இந்த சேனலில் ஒரே கான்செப்ட்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அகத்தில் எதுவுமே செய்யறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த சேனலில் நீங்கள் பார்க்கவே தேவையில்லைங்க. நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆன்மீகத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் பாட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குடும்பத்துக்கு செய்யணுமோ அந்த கடமையெல்லாம் செய்யலாங்க. அது ஜஸ்ட்டு புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான் மிக முக்கியமானது. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அந்த இயல்பு மாதிரி நாங்களும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன சொல்கிறோன்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைங்க. தயவு செய்து புரிந்துக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. புரிந்தாலே போதுமானது. பெரிய வேலை முடிஞ்சிடும். இந்த மனம் வேறு டைமென்ஷனுக்கே போயிருங்க. இது சந்தேகமே கிடையாது. எக்ஸாகரேட்டே நான் பண்ணலை. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மிக்க நன்றி.